உங்கள் தசாபுத்தி என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாமா? ஒரு ஸ்திர முயற்சியில் இருக்கீங்க அப்படின்னா சூரிய தசை நடந்துட்டுருக்கு. மனசில் எப்போவுமே ஒரு குழப்பம், ஒரு நிலை இல்லாமல் இருக்கீங்க அப்படின்னா சந்திர தசை. நிறைய தான தர்மங்களில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா அது குரு தசை. உங்களை நீங்களே கெடுத்துக்கிறீங்க இல்லை கஷ்டப்படுத்திக்கிறீங்க அப்படின்னா அது ராகு தசை. புத்திசாலித்தனமாக யோசிக்கிறீங்க, நல்ல கம்யூனிகேஷனில் இருக்கீங்க அப்படின்னா அது புதன் தசை. உங்களுக்கான புண்ணியத்தை சேர்த்துக்கிறீங்க, அதில் முயற்சியில் ஈடுபடுறீங்கன்னா சுக்கிர தசை. மற்றவங்களை கெடுக்க நினைக்கிறீங்க அப்படின்னா கேது. பழிக்கு பழி வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சனி தசை. உங்களுக்கான செல்வாக்கும் அங்கீகாரமும் கிடைக்கிது அப்படின்னா அது செவ்வாய் தசை. நான் இந்த பதிவில் சொன்ன உங்கள் திசைக்கான நல்ல விஷயங்களை ஃபாலோ பண்ணுங்கள். தேவையில்லாத விஷயத்தை மாற்றிக்க ட்ரை பண்ணுங்கள். பிடிச்சிருந்ததா கமெண்ட் போடுங்க, லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள்.